ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய முதல் யூடியூப் வீடியோ. நித்திஸ் கிச்சன். நான் வந்து எக் கிரேவி செஞ்சேன். என்னோடய ஸ்டைலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், மிளகாய், முந்திரி, கிராம்பு, பட்டை, தேவையான அளவு தேங்காய், மல்லித்தூள். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகாய் இப்போ நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து இது வரைக்கும் வதங்கி வரங்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது தேங்காய், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தீ சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, கிராம்பு, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து மண்பானையில் தான் எக் கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். மண்பானைனால கொஞ்சம் கடுகு ஸ்லோவாக தான் பொரியுது. இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த அளவுக்கு தேவை. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கும் போது இன்னும் கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஊற்ற வேண்டாம். வேறு ஏதாச்சும் ஊற்றிட்டு அப்புறமா உள்ளே ஊற்றுங்க. இப்போ வந்து எக்கு ஊற்றும் போது ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் சிம்மில் வச்சிடலாம். இல்லைன்னா முட்டை வந்து அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அது அப்படியே வெந்துக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி. முட்டை பிரியாமல் உடையாமல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.